நம்பர் 1, நீல திமிங்கலத்தின் சிறப்புகளை பத்தி பார்ப்போமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமாக இருக்கக்கூடிய நீல திமிங்கலமானது 90 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. ஒரு முழுமையான நீல திமிங்கலத்தின் எடை பாத்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் இருக்குமா. இது கிட்டத்தட்ட 25 யானைகளின் எடைக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீல திமிங்கலம் இவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனுடைய தொண்டை பகுதி அப்படிங்கிறது ஒரு திராட்சை முழுங்குற அளவுக்கு தான் இருக்குமா. அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும். கடல்வாழ் உயிரினத்துல பாட்டும் பாடக்கூடிய திறனும் இதுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு நீல திமிங்கலத்தின் சராசரி ஆயுட்காலம் 200 ஆண்டுகளாம். அடுத்தது யானைகளின் பண்புகள். யானைகளுக்கு மனிதர்களை போலவே மாதவிடாய் வரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யானைகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் கூட இந்த யானைகளுக்கு தேனீக்களை பார்த்தாலே பயமா. அது மாதிரி இந்த உலகத்துல குதிக்க தெரியாத ஒரே உயிரினம் இந்த யானை தான். அடுத்தது நாய்கள். நமக்கு எப்படி கைரேகை அப்படிங்கிறது தனித்துவமோ அதே மாதிரி நாய்களுக்கு அதனுடைய மூக்குல காணப்படக்கூடிய ரேகைகள் தனித்துவமானது. அது மட்டும் இல்ல, நாய்களின் மோப்ப சக்தி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட கண்டறிய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி வாய்ந்ததான். அந்த அளவுக்கு சக்தி இருக்குது நாய்களுக்கு. அடுத்ததா எறும்புகள். ஒரு எறும்பின் சராசரி ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளும் இந்த எறும்புகளுக்கு ஓய்வே கிடையாது. அதாவது எறும்புகளுக்கு தூக்கம் அப்படிங்கறதே இருக்காதான். சோ யோசிச்சுக்கோங்க, நமக்கு மட்டும்தான் தூக்கம் இல்லைன்னு நினைச்சா இந்த உலகத்துல எறும்புக்கு கூட தூக்கம் இல்லை. அடுத்தது ஆக்டோபஸ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான உயிரினங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் ஆனது பாத்தீங்கன்னா 3 இதயம் மற்றும் 9 மூளை மற்றும் பச்சை ரத்தத்தையும் கொண்டிருக்கு. எவ்வளவு ஸ்பெஷாலிட்டியான உயிரினம்ல. இந்த ஆக்டோபஸ் உயிரினத்தை பத்தி நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவே அப்லோட் பண்ணிருப்போம். டீடைல்டா இருக்கும். சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது புலிகள். புலிகளின் ரோமங்கள்ல காணப்படக்கூடிய கோடுகள் அதனுடைய தோல் மீது காணப்படக்கூடிய ரோமங்கள் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த கோடுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புலிக்கும் தனித்துவமானதா இருக்குமா. பூனைகள். பூனைகள் மியாவ் அப்படின்னு கத்தி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அப்படி அது கத்துறது பாத்தீங்கன்னா பூனைகளுடைய பேசுவதற்கான அந்த ஸ்லாங் கிடையாதான். அது நம்ம கிட்ட பேசுவதற்காக தான் அப்படி கத்துதான். பூனை கூட பூனை கனெக்ட் ஆகல, அது நம்ம கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. பூனைகள் இனிப்பு அதிகமா விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அது உண்மை கிடையாது. பூனைகளுக்கு இனிப்புகளை ருசிக்கக்கூடிய அந்த திறனே கிடையாதான். அதே மாதிரி பூனைகளால எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா குதிச்சு தாவி விளையாட முடியும். எளிதா உயிர் பிழைக்கவும் முடியுமா. அந்த அளவுக்கு திறன் இருக்கு அதுங்களுக்கு. அடுத்து வவ்வால்கள். வவ்வால் ஆனது பாத்தீங்கன்னா 30 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அது பெரும்பாலும் இரவில் தான் இறை தேடும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வவ்வால்கள் தலைகீழ தான் குட்டிகளை போடுமா. இந்த வவ்வால்களால தான் கொடுங்கொல்லி வைரஸ்களும் இந்த உலகத்துல பரவுதான். அடுத்தது நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழியானது பாத்தீங்கன்னா சிறுத்தையை விட வேகமா ஓடக்கூடியது. அது மட்டும் இல்ல, ஆண் நெருப்புக்கோழி சிங்கத்தை போல கர்ஜிக்குமா. இந்த நெருப்புக்கோழியின் மூளை அதனுடைய கண்களை விட ரொம்ப ரொம்ப சின்னதான். இந்த ஒரு நெருப்புக்கோழியின் உதை பாத்தீங்கன்னா ஒரு மனிதனையே கொல்லக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமா. இந்த நெருப்புக்கோழியுடைய சில வீடியோஸ் நான் சோசியல் மீடியாஸ்ல பாத்திருக்கேன். பட் அப்ப தெரியாது இது இவ்வளவு பயங்கரமான உயிரினம் அப்படின்னு. அடுத்தது ஒட்டகம். ஒட்டகம் முதுகுல நீரை சேமிக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெரும்பாலான ஒட்டகங்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய முதுகுல காணப்படக்கூடியது வெறும் கொழுப்பா மட்டும்தான் இருக்குமா. சோ நீங்க இனிமேல் டெசர்ட்ல ஒட்டகங்களை பார்த்தா அதுக்குள்ள தண்ணி தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்குள்ள நிறைய ஃபேட்ஸ் கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஆரம் யாத்ரா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.